அனைவருக்கும் வணக்கம். 41 பேர் மரணித்த கரூர் துயரத்தை தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு. குறிப்பாக டெல்லியிலிருந்து 8 எம்பிக்கள் கொண்ட உண்மை கண்டறியும் குழு கரூருக்கே வந்து அங்குள்ள மக்கள்கிட்ட விசாரித்து பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பல கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. இதே அரசு சார்பில் இருந்து அமுதா ஏஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலாளர் அந்த பிரச்சனையில் உண்மையிலே தாவேக்கா விஜய் அவர்கள் செய்ததான் தவறு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு சில ஆதாரங்களை வீடியோவாக போட்டு காட்டி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்கும் நடுவில் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து விஜய்க்கு எதிராக நான் சில கருத்துக்களை பேசுகிறேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். அதை பற்றி இதில் வந்து விரிவாக பேசுவோம். முதல்ல இந்த 8 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பேசிய ஒரு எம்பி அவர்கள் இது விபத்து போல் தெரியவில்லை, இதில் பல குளறுபடிகள் உள்ளது அப்படிங்கிறத பகிரங்கமாகவே அவர்கள் பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு இத்தனோண்டு நேரமா ஒரு சின்ன ரோடுல இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல இருந்தே they should have planned to give in a proper place. அவ அந்த மாதிரி கொடுக்கல. And on top of it அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ல வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்ல. Are proposing to have a sitting Supreme Court judge to have a free and fair probe, so that whosoever is culprit, whether they are the organizer or the state government, anyone behind this. இன்னொன்னு ஐயா சொல்றதுங்க, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி வந்து இதையெல்லாம் தீர்மானம் பண்ணி யார் தப்பு பண்ணாங்க, யார் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்களை விடக்கூடாதுன்னு நாங்க சொல்ல போறோம். உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி தலைமையில நாங்க பண்ண போறோம். சோ இந்த எம்பி ஹேமா மாலினி அவர்கள் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன, இது ஏன் வந்து ஒரு விபத்து போல் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது கூட்டத்தில் எங்களை வந்து முன்னுக்கு பின்னாடி தள்ளினது தாவேக்காவினர் கிடையாது, இது வெளியிருந்து வந்த கும்பல், குறிப்பாக கத்தியை வச்சு சில பேரோட சட்டையெல்லாம் வந்து கிழிச்சிருக்காங்க, கத்தியை வச்சு தாக்க முற்பட்டிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து யாருமே வந்து கத்தியை வச்சு தாக்குனதா சொல்லி அவர்களுடைய காயத்தை ஊடகங்களில் இன்னும் வெளிப்படையாக அவர்கள் காட்டலை. அப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஆதாரமாக மாறி இருக்கும். அதற்கு பின்னணியும் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, குறிப்பிட்ட தொலைக்காட்சியோட பெயரை சொல்லியே ஒருத்தர் வந்து பேசுறாரு. இந்த தொலைக்காட்சியில் அவர் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு போனார், பேட்டியும் கொடுத்தாரு, ஆனால் அதை ஒளிபரப்பு செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதே கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுமே வந்து அவருடைய வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் கைது செய்யப்பட்டு இப்போ திருப்பி வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. ஸோ இப்படிலாம் அங்கே பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அது என்ன தகவல் அப்படிங்கிறத முழுமையாக விசாரணை குழு தான் வந்து கண்டறியணும். ஸோ இந்த தகவல்கள்லாம் மக்கள் வந்து அந்த எம்பிக்கள் கிட்டே சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து எங்களை வந்து தாக்குறதுக்கு வந்தாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் பேசப்பட்டுச்சு. அந்த சைடுல கத்தியெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. This is one complaint from lot of general public. After the commotion started, some miscreants used a knife and they were opposite side. Miscreants were trying to create wound for people. Randomly they were doing this. Where was she standing? Akka நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த ditchல விழுந்தோம். Akka fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. So 4 people here friends who were on the opposite side, somebody tore into their hands by using knife, some miscreants. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்ல நம்ம சொல்லிடணும். இப்போ அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து தனிநபர் விசாரணைக்குள்ள அமைச்சிருக்காங்க இல்லையா, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை விசாரணை செய்து அவர்கள் இதில் யார் மேல தவறுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க இல்லையா. இந்த விசாரணை குழு மீது, இந்த விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இதை அரசு வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியோ இல்லை தாவேக்கா தரப்போ சொல்லலை. திமுகவோட கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த கருத்தை சொல்றாங்க. அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே வந்து ஸ்டெர்லைட்டினுடைய அந்த படுகொலை சம்பந்தமாக இவர் குறிப்பிட்ட பெயர்களையோ இவர் அந்த அறிக்கையில் சொன்ன விஷயங்களுக்கோ இன்னும் நீதி கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த விசாரணை குழுவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவரே வந்து பகிரங்கமாக சொல்றாங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அப்போ வந்து பார்த்துக்கங்க, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, இது போக செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வந்து சுட சுட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அவரும் இதே மாதிரி பல வீடியோக்களை எடுத்து பத்திரிகைகளுக்கு முன்னாடியே போட்டு காட்டி பாருங்க, விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க, விஜய் ரசிகர்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அது உண்மையிலேயே நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. செருப்பு வீசினாங்க இல்லையா, அந்த மாதிரி செருப்பு வீசி விஜயுடைய கூட்டத்தில் வந்து கலைபரம் ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொன்ன விளக்கம் அப்படிங்கிறது, செருப்பு வீசுறது எதுக்கு அப்படின்னா அங்கே யாரோ அதுங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு, இதை வந்து நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக தான் விஜய் ரசிகர்கள் இது மாதிரி விஜய் செருப்பை வீசியிருப்பாங்க
அப்போ விஜய் இங்கே பார்ப்பாரு, அப்போ இவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வழி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தில் பேசிட்டாரு. இது வந்து இப்போ பலகட்டமாக திமுகக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, எல்லாரும் கேட்குற விஷயம், கூட்ட நெரிசல்ல ஒருத்தன் வந்து குனிஞ்சு செருப்பெடுத்து விஜய் மேலே வீசி கவனத்தை திருப்ப போறானா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் விஜயோட ரசிகரே இதை செய்வானா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பொதுமக்கள் தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கேட்கப்படுது. இதுல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலாளர், அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து பல பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. காவல்துறையிலிருந்து விஜய்க்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடி நீங்க நின்றுக்கங்க, உள்ள போகாதீங்கன்னு சொல்லி அறிவுரை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கேட்காம உள்ள போனாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க. இதை வந்து எதிர்க்கட்சியில் எடப்பாடி அவர்கள் வந்து உள்ள குறுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எப்படி வந்து இந்த கருத்தை நீங்க சொல்லலாம்? ஏற்கனவே ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் வந்து போடப்பட்டிருக்கு, அவர்கள் விசாரித்து சொல்லட்டும். அப்போ திடீர்னு உள்ள வந்து அரசு தரப்புல இருந்து சம்பந்தமே இல்லாமல் வருவாய்த்துறை செயலர் வந்து ஏன் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடப்பாடி அவர்கள் முன்வைக்கிறாரு. குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய கேள்வி அப்படிங்கிறது இந்த கரூர் குறித்தான துயர சம்பவம் ஆரம்பித்த நேரத்திலிருந்தே விஜய் அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசு சார்பில் வந்து நீங்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்கல அப்படிங்கிற புள்ளியிலிருந்தே அவரோடது இருக்கு. இதில் கூடுதலாக அந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது மாதிரியான கூட்டம் நடத்துவதற்கோ இல்லை பரப்புரை நடத்துவதற்கோ அனுமதி கொடுக்க கூடாத இடம், அனுமதி மறுக்க வேண்டிய இடம், அதுக்கான தகுதியே இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ஆதாரத்தோட சொல்றாரு. வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு. அது குறுகிய இடம், அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையற்ற இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்கன்னா 21/1/2025 அன்று காவல் ஆய்வாளர் மணிவண்ணனுடைய செயல் நடவடிக்கையில் செயல்முறை ஆணையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்குறோம். அதில் 2வது பாயிண்டாக அவர் சொல்லுகிறார், தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்கே அது நடக்கா. ஸோ இப்படியாக 2 தரப்புல வந்து முரண்பாடான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. முதல்ல வந்து வேலுசாமிபுரம் அப்படிங்கிறது ஒரு பரப்புரை நடத்துறதுக்கான தகுதியான இடமே இல்லை அப்படிங்கும் போது, விஜய் சார்பாக வந்து 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு அவர்கள் சொன்னாலும் கூட கடந்த கூட்டங்களில் 20,000 பேர் 30,000 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இங்கேயும் அவ்வளோ பேர் வருவாங்க, இது ரொம்ப ஒரு குறுகலான இடம், மக்கள் வந்து வெளியே போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது காவல்துறை இதை தடுத்திருக்கலாம். உதாரணத்திற்கு எப்படி அவர்கள் சொல்றாங்கன்னா, அனுமதியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மறுத்துட்டோம், இந்த கூட்டம் நடத்துவதை நாங்கள் ரத்து செய்யறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து இந்த கூட்டத்தை ரத்து செய்வதற்கு முதற்கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் அதை அவர்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரபல ஊடகங்கள்லேயே வந்து கேள்வியா முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர்கள் கணிச்சிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரீசனபிளான ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அதே நேரத்தில் அங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விமர்சனம் செய்ததற்கு பின்பாக தான் அங்கே செருப்பு வீச்சு ஏற்பட்டது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆபாசமான வார்த்தைகளில் ஒரு சில பேர் வந்து கத்துனாங்க, அங்கே வந்து திட்டமிட்டபடி எங்களை வந்து ஒரு தள்ளுமுள்ளுக்கு ஆளாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ உண்மையில அந்த பேட்டி கொடுக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து தாவேக்காவினுடைய தொண்டர்களாகவோ இல்லை தாவேக்காவினுடைய பிரமுகர்களோ வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பல்வேறு ஊடகங்களில் வரக்கூடிய மக்கள் கருத்து அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் வந்து உள்ள அதிகப்படியாக வந்து உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக சொன்னாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தகவலை செந்தில் பாலாஜியே சொல்றாரு. என்னன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்கா தரப்பிலிருந்து அங்கே வச்சிருந்த ஆம்புலன்ஸு, குறிப்பாக 5 ஆம்புலன்ஸ் வந்து அந்த பகுதியில் உள்ள தாவேக்கா நிர்வாகிகள் தயார் பண்ணி வச்சிருந்தாரு. 2 ஆம்புலன்ஸ் வந்து விஜயோட வாகனத்துக்கு பின்னாடியே கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த 7 ஆம்புலன்ஸ் தான் வந்து எந்த ஒரு காலும் பொதுமக்கள்கிட்ட இருந்து 108க்கு போறதுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சு. அப்புறம் திருப்பி 108க்கு இவர்கள் வந்து கால் பண்றாங்க, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணதா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்க. குறிப்பா வந்து விஜய் அங்கே வந்து பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் வெயில் நின்னதுனால அவர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அவர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு 108க்கு ஃபோன் போட்டதெல்லாம் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பினுடைய ஒரு வாதமாக தான் இருக்கு. நிறைவா வந்து இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நிச்சயமா விசாரணையினுடைய நிறைவு பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து அந்த கூட்டத்தில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால வந்து எங்களை கிளிக்க வந்தாங்க, கத்தியால கிழிச்சிட்டாங்க, துணியெல்லாம் கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த நபர்கள் வந்து ஊடகங்கள் முன்னாடி வந்து பேட்டி வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அவர் ஃபோன் காலே சொன்னார், கத்தியால என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனால கிழிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ அதை வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக இவர்கள் வந்து ஊடகங்கள் முன்னாடி கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் தான் சொல்லணும் இல்லை, அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லேயே அது மாதிரியான வீடியோக்கள் ஆதாரங்களோடு அவர்கள் வெளியிட்டால் மட்டுமே இதற்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் தரப்பு ஒரு வாதம் வைக்கிறாங்க, தாவேக்கா தரப்பே அந்த வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 5 கூட்டம் நடத்தியிருக்கோம், 5 இடத்துலையுமே எங்களுக்கு வராத ஒரு பிரச்சனை இந்த இடத்துல மட்டும் ஏன் வந்துச்சுன்னு அவர் வந்து கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை எடுத்து வெளியிடணும் அப்படிங்கிறதான் நாம வந்து இந்த இடத்துல கேட்குற கேள்வி. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது கரண்ட் கட் ஆயிருந்தாலுமே கிட்டத்தட்ட எல்லா ட்ரோன் ஷாட் அங்கே இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பல்வேறு இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல இருந்தே அவர் வந்து புலனாய்வு பண்ணி இதில் வந்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள் ரொம்பவே வந்து கணிசமான ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. அவர்கள் கேட்டதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி விமர்சிக்கும் போது மட்டும்தான் அங்கே வந்து செருப்பு வீச்சு ஏற்பட்டுச்சு, உங்களோட ஆதரவாளர்கள் தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது, அங்கே வந்து ஒரு சில ஆம்புலன்ஸ்களில் உங்களோட புகைப்படம்லாம் இருக்குது, அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்த வாட்டர் பாட்டிலில் உங்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட தரப்புலேருந்து பதில் சொன்னார். இருந்தாலும் இதற்கு ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த மக்களினுடைய உயிர் பலிக்கு காரணம் வெறும் விபத்தா இல்லை ஒரு சில நபர்களினுடைய திட்டமிடல் குறைவா இல்லை கவனக்குறைவா அப்படிங்கிறது எல்லாமே விசாரணையின் முடிவில் வந்து தெரிய வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு முன்முடிவோட எதையுமே இந்த இடத்துல பேச முடியலை. இல்லை இது இந்த மாதிரி தான் நடந்திருக்கும், இல்லை இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பேச முடியல. 2 தரப்பு வாதங்களையுமே வந்து கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம். இப்போ விஜய் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக அவர்கள் வந்து கொடுக்கணும். ஏற்கனவே நீதிபதியில் வந்து CCTV கேமரா அவரோட ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாமே வந்து ஊடகங்களில் ஒரு டைம் வெளியே ஆனாதான் நாம வந்து அதை பார்த்து இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் காவல்துறை தரப்புல இருந்து அவர்கள் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த கூட்டத்தை வந்து அவர்கள் கால் ஆஃப் பண்ணியிருக்கலாம். இல்லை வேண்டாம், நீங்கள் கூட்டமே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இதை தடுத்துட்டு போகிறதுக்கான விஷயங்களுக்கான அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கும்போது அதை அவர்கள் பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் வந்து விஜய் அவர்கள் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மயங்கிவில் ஆரம்பித்து தெரிஞ்ச உடனே தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாங்க. அப்போவே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு பெரிய அளவில் சம்பவம் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து கிளம்பி போயிட்டார். ஸோ கிட்டத்தட்ட 2 தரப்புல இருந்துமே இத்தனை உயிர்கள் வந்து பலி ஆகணும் அப்படிங்கிறது திட்டமாக இருந்திருக்காது. ஆனாலும் அதில் யார் காரணம், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான யாருடைய கவனக்குறைவு காரணம் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வர்றது அந்த உண்மை கண்டறியும் குழுவோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த தனிநபர் விசாரணை ஆணையம் அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையமோ எதுவானாலும் சரி அந்த உண்மை வந்து வெளியே வரணும். இங்கே வந்து கேள்வி கேட்கவே கூடாது, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி இது மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு அப்படிங்கிற ஒரு போக்கையும் வந்து அரசு வந்து கைவிடணும். நிச்சயமாக வந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதற்கான ஆதாரத்தை அவர்கள்ட்ட கேட்கலாம். இப்படி ஒன்று சொன்னீங்களே, எதன் அடிப்படையில் சொன்னீங்கன்றதை கேட்கலாம். ஆனால் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதும் சரியில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி.